ஏய் இந்த கோவில் சக்தி வாய்ந்த கோவில் தெரியுமா? என்ன சொல்ற? டேய் தரணி பின்னாடி உன் ஆள் வந்துட்டு இருக்காடா. கேட்டாலும் அது நமக்கு வரல மச்சான். அப்படியா? வரடா. வந்துட்டாளா? ஆமாடா. தரணி, ஏய் தரணி, ஏன் இப்ப அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏன் அடிக்கிறா? அவ என்ன சொன்னான்னு தெரிஞ்சா நீ அடிப்ப ஆனந்தி. நம்ம ஊருக்கு கெஸ்டா வந்தவங்கள பார்த்து ரொம்ப வஸ்டா பேசுறான் ஆனந்தி. அப்படி என்ன சொன்னாரு? என்ன சொன்னானா? இவங்க காலேஜ் படிக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் லவ் பண்றாங்களா, அவங்க கூட பார்க்கு தியேட்டர்னு கண்ட இடத்துல சுத்துறாங்களா, இந்த மாதிரி தப்பா இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க ஆனந்தி. நீயே கேள. ஏங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எப்படி நீங்க இப்படி தப்பா சொல்லலாம்? உனக்கு முடிக்கு தான் சாயம் போச்சுன்னு பார்த்தா மூளைக்கு சாயம் போயிடுச்சா? இது சால்ட் அண்ட் பெப்பர் லுக். போடா, டை அடிக்க காசு இல்ல, இதுல டைமிங் டயலாக் வேற. என்ன ஓர பேசிருக்க? இது வரைக்கும் உங்களை பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கம்முன்னு உம்முன்னு இருக்க வேண்டியது. காலேஜுக்குன்னு கால் எடுத்து வெளியே வச்சா சும்மா கும்முன்னு செல்போன் எடுத்து காதல் வச்சுக்கிட்டு காலேஜ் போறதுக்குள்ள போன்லயே லவ்வர் கூட குடும்பம் நடத்தி முடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறமா காலேஜ் கட் அடிச்சுட்டு அவங்க கூட பைக்ல உட்காந்து பீச் பார்க்கு எங்கேயா சுத்த வேண்டியது. அதுக்கப்புறமா அவனை கழட்டி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி டிராமா போட்டு மாமா பையனுக்கு ஆமா போட்டு நீங்க மறு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருங்க. அப்ப அவங்க நிலைமையில என்ன வருது? டேய் ரொம்ப ஓவரா பேசுற நீ. ஏய் கோவப்படாதடி. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என் மனசுல இந்த மாதிரி யாரும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. சரிங்க. ஏய் அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. பாத்து இருந்துக்கோ. நான் நரமுடிய வச்சுட்டா அஜித் நினைப்பு. மூஞ்ச பாரு. பேசாம வா. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, என்ன தம்பி ரெட்டை விழுந்திருக்கு? ரட்டையா? இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் அதுல தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? பரிகாரம் அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீ தான் துணை. விழுப்புரத்துக்கு பக்கத்துல பாதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சக்தி வாய்ந்த ஐயனார் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு ஆடி மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து போய் ஆடு கோழி பன்னின்னு காவு கொடுத்து முப்பூசை பண்ணீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். சாமி, எந்த ஊர் சொன்னீங்க? பாதூர். பாதூர் விழுப்புரத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. ஏண்டா அந்த ஊருக்காரனுங்களை நான் எப்ப காவ கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த ஊர் கோயிலுக்கு போய் என்ன காவ கொடுக்க சொல்றியா? முதல்ல ஒன்னதான் காவ கொடுக்கணும். நீங்க அந்த ஊருக்காரங்க பண்ண தப்புக்கு அவர் மேல என்ன கோவப்படுற? இல்லடா, எங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த பாதூர்காரனுங்களை இது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. டேய், அது அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குடா. கண்டிப்பா நமக்கும் ஒரு நேரம் வரும். இதெல்லாம் முருகா உன்னதாடா நம்மள அசிங்கப்படுத்திட்டானே. டேய் எங்கடா போன? காலைல டீ கடை கூட வராம உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் தரணி, உன் ஆள் பேச்சை கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட லவ் தான் முக்கியம்னு போயிடுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீயா தேடி வந்து லவ்வை கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நிரூபிச்சுட்டடா. உன்னை விட்டு இனிமேல் பிரிய மாட்டேடா. என்னடா பேச்சு பேசுற நீ? நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காடா. யாரா அவ? நேத்து வந்து சொன்னதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க முடியுமா மச்சான்? நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சாகர வரைக்கும் ஒன்னா இருந்து 2 பேரும் சரித்திரம் படைக்கணும்டா. டேய் நம்பலாமாடா? நம்பு மச்சான். வார்த்தை மாறிட மாட்டியே? உன் மேல சத்தியமா வார்த்தை மாற மாட்டேன்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டடா. ஐ லைக் யூ மச்சான். டேய் உன் ஆள்ரா. வாடா போய் பேசலாம். டேய் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை வந்து பார்க்காத, என் கூட பேசாத, என் கூட பழகாதுன்னு. திரும்ப வந்து என் கூட கூட்டிட்டு இருக்க. போடா. இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா. சாரிங்க, என் கூட சேராதானே அவன் கேட்க மாட்டான். அதாங்க அவனை திட்டி அமிச்சேன். ஆமா, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எங்கங்க? நானும் அவளும் ஒன்னாதாங்க வந்தோம். திடீர்னு அவ பாட்டு எதிரில் வந்தாங்க. என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிராப் பண்ண போயிருக்கா. ஓ அப்படிங்களா? நான் வேணும்னா உங்களுக்கு துணையா வரட்டுமா? அதாங்க உங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வேணும்னா உங்களுக்கு இங்க துணையா இருக்கட்டுமான்னு கேட்டேன். அதான். எங்க என்ன பிடிச்சிருக்கா? என்ன சொன்னீங்க? அதாங்க எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, 4 இடம் சுத்தி பார்த்திருப்பீங்க. எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகான ஊர் தான். சரிங்க. ஏங்க என் வாழ்க்கையிலேயே இந்த தருணம் தாங்க ரொம்ப அழகான தருணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இவ்வளோ அழகா இருக்கிற நீங்க உங்க வாயால எங்க ஊர் அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல,
அது தாங்க அப்படி சொன்னேன். அஞ்சலி சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி வாடி போலாம். வரோம் தரணி. சரி. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, காற்றில் கலந்து இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா போடா. கலங்குதடி, பறந்ததே மறந்ததே எனது உயிரை. என்ன பாடுறா? என்னாச்சா? டேய் சொல்றா, ஓடுறா அவனை. டேய் இந்த தரணி பையா அந்த அஞ்சலி பொண்ணு காரி இப்படி ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கல்வி விட்டு போயிட்டான்டா. ஏய் லூசு போயில, இதுக்காக தெரு சேது மாதிரி அலையிற. டேய் என்னடா ஒரு பொண்ணு ஒரு பையனை கழட்டி விட்டாதான் இப்படி ஆகணுமா? ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் ஃப்ரெண்டை கழட்டி விட்டாலும் இப்படி ஆகலாம்டா. அதை விட இதுக்கு தாண்டா வலி அதிகம். ஏன் உண்மையை சொன்னா அடிக்கிறீங்க? எங்கடா இருக்கானே? இங்கதான் இருக்கானா? டேய் இப்ப எதுக்குடா அழகா ட்ரெஸ் பண்ணி அடியால விட்டு கூட்ட சொன்ன? சாரிடா மச்சான், நேத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். போதும், ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. என்ன விஷயம் சொல்லு மச்சான். யாழ் இருக்கால, அவ கோயிலுக்கு வந்திருக்காடா. அவகிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லுடா. உன் லவ் நான் ஏன்டா சொல்லணும்? இல்லடா மச்சான், எனக்கு யாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீனா ஊர்ல பல பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி செருப்படிலாம் வாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணை எதுவுமே கிடையாதுடா. நீ ஒரு சொர்ணை கிட்ட மச்சான். போதும், பல்பு வாங்கினத பப்ளிசிட்டி பண்ணாத. இப்போ என்ன உன் லவ் சொல்லணும், அவ்வளோதானே? கூட சொல்கிறேன். ஆனால் ஒன்று, என்னோட லவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். உன்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, உனக்கு லவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்டா என்னையே பிடிக்காம போகும்? நான் அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், இதை விட வேற என்னடா தகுதி வேணும்? டே தம்பி, பொண்ணுங்க லவ் பண்ணுறதுக்கு இந்த தகுதியெல்லாம் போதாதுடா. சரி, வேற என்ன வேணும்? உன்கிட்ட பைக் இருக்கா? இல்ல. ஐஃபோன் இருக்கா? இல்லடா. உன் பேங்க் அக்கௌண்ட்ல பணமாச்சு இருக்கா? இல்லடா. இல்ல தம்மு, தண்ணி, கஞ்சா இந்த பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. ஏண்டா டேய், லேடிஸுக்கு பிடிச்ச எந்த பழக்கமும் உங்ககிட்ட இல்லையே. எந்த பொண்ணு தாண்டா உன்னை லவ் பண்ணும்? இவனே ஏதோ புதுசா சொல்றான். டேய் அதெல்லாம் என்கிட்ட இல்லதாண்டா. ஆனா நல்ல மனசு இருக்கு, நீ போய் அவகிட்ட சொல்லு. இந்தா போய் தொலைறேன். இவனுங்களாம் சொன்னா எங்க புரிஞ்சுக்கிறானுங்க? கருப்பி வர இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? ஏய் இருடி, கோவப்படாத. தேங்க்ஸுங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போ. வாங்க. சொல்லுங்க. சலீமும் அனாத்லியும் லவ் பண்ணாங்களாமே. இதை சொல்லதான் கூட்டிட்டு வந்தீங்களா? அது பழைய கதை. லைலா மஜ்னு காதல பிடிச்சிட்டாங்களாமே. அது முடிஞ்ச கதை. கமல் அரசியலுக்கு வந்துட்டாருன்றாங்க. விஷயத்துக்கு வரமாட்டானே. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நான் உங்களை தப்பா பேசிட்டேன். மனசுல இதை வச்சுக்காம மன்னிச்சிருங்க. நான் ஏதோ மனசுல வச்சுக்கல, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்ற? நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? இருங்கடா, படத்துல பார்த்தவங்கள பத்தியா கேட்டுட்டேன்டா. போட்டா மூடு, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏய், அந்த புக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மண்டே வரப்ப மறக்காம எடுத்துட்டு வந்துரு. சரி. வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லு. சரி. என்னங்க அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல தர்ணி, அவங்க அண்ணனுக்கு தெரியாம தான் அவன் இங்க வந்தா. நாளைக்கு அவங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராரு. அவர் வரதுக்குள்ள அவங்க போயாகணும். நான் கிளம்புறேன். வரேன். ஏய், போயிட்டு ஃபோன் பண்ணு. பார்த்து. பை. டேய், ஏன் லவ் சொல்ல முடியாம போனதுக்கு நான் தானடா ஃபீல் பண்ணும். நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அது இல்லடா தரணி, எப்படியாச்சும் உன் லவ் நீ சொல்லி ஓகே பண்ணிருந்தீங்கன்னா உன் லவ் பாலமா வச்சு என் லவ் டெவலப் பண்ணிருந்திருப்பல. ஆமாண்டா மச்சான், ஐ ரியலி மிஸ் ஹர்ரா. மிஸ்ஸா? அழகா இருப்பாங்களா அவங்க? டேய், நான் என் லவ் அவகிட்ட சொல்ல முடியாம போனது இங்கிலீஷ்ல சொன்னேன்டா. இது கூட வாடா உனக்கு தெரியல? ஏண்டா டேய், 26 எழுத்து தெரிஞ்ச நீ 247 எழுத்து தெரிஞ்ச என்னைய காரி துப்புற. டேய், ஊருக்குள்ள இப்படி தாண்டா ரொம்ப பேர் தமிழை கேவலமா நினைச்சிட்டு தெரியுறீங்க. உங்க எல்லாருக்கு இருக்குடா அப்பு. தம்பி கொஞ்சம் ஏந்திரிங்க.
என்னண்ணே? தம்பிகளா, இனிமே இங்க உட்கார்றது விளையாடுறது இதெல்லாம் கூடாது. எல்லாரும் கிரவுண்டுக்கு வெளில போங்க. அண்ணன் இடத்த வாங்கிட்டாருப்பா, சுத்தி வெளியே போடணும். இடத்த காலி பண்ணுங்க. எல்லாம் கிளம்புங்க. போடா வெளிய போடா. அண்ணே சும்மா டைம் பாஸ் பண்ணி டேய் அம்ச்சு விடுறா. ஏய் என்ன பாக்குறீங்க? போடா. போடா வெளிய போடா. போடா வெளிய போடா. ஏய் கிளம்புன்றல. என்னப்பா பண்ணுறது? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கந்துவட்டி மகாலயத்துக்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த நான் அடமானம் வச்சேன். இப்போ வட்டி முதலமாக சேர்ந்து 3 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அந்த இடத்த மூக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால் அவருக்கே அந்த இடத்த நான் எழுதி கொடுத்துட்டேன். ஏதோ இத்தனை நாள் உங்கள் தயவில் நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வெளில போங்கடா, இனிமேல் இங்கே விளையாடக்கூடாதுன்னா நாங்கள்லாம் எங்கன்னே போய் விளையாடுவோம்? தம்பி, உங்கள் சூழ்நிலையோட என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. என் நிலைமைய நீங்கள் புரிஞ்சுங்கப்பா. என்னால் எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்கள் வேற எங்கேயாவது விளையாடுங்கப்பா. போயிட்டு வாங்க. என்னப்பா சொல்ற? கிரவுண்டை வித்துட்டாரா? ஆமாண்ணே. காலங்காலமா எல்லாரும் அங்க விளையாடிட்டு இருந்த இடம். சின்ன வயசுல இருந்து நீங்களும் அங்கதான் விளையாடிட்டு இருந்தீங்க. அதுக்கு தானே உங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்ன பார்த்து என்ன பார்க்க போகுது? தலைவர் நீங்க மனசு வச்சா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கி அந்த இடத்த நாமளே வாங்கி போனேன். அப்படி வாங்கிட்டா அந்த இடம் நம்ம ஊருக்கே சொந்தமாயிடும்னே. எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நீ சொல்றது நல்ல ஐடியா தான், நல்ல விஷயம்தான். இதுக்காக ஊருக்காரங்கிட்ட போய் உங்களுக்காக பணத்தை கேட்டேன்னு வச்சிங்களேன், என்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா. ஏற்கனவே ஊருக்குள்ள பல பிரச்சனை இருக்கு, இது வேறையா? என்னால் முடிஞ்சது 1000மோ 2000மோ ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்காகலாம் போய் ஊருக்காரங்கிட்ட பணம் கேட்க முடியாதுப்பா. போயிட்டு வாங்கப்பா. இதெல்லாம் போய் ஊருக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. சரி தலைவர். நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களாண்ணா? உங்களை எங்கெல்லாம் தேர்த்து கிரவுண்டுக்கு போனால் விளையாட வேணான்னு சொல்கிறாங்கண்ணே. வேறு எங்கன்னா போய் விளையாடுறது? அண்ணே, காலையிலேருந்து சாப்பிடவே பிடிக்கலண்ணே. மறுபடியும் அந்த கிரவுண்டில் விளையாடணுண்ணே. நாங்களாம் சின்ன பசங்கண்ணே, நீங்கள் பெரியவங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே. கவலைப்படாதீங்கடா, நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அந்த கிரவுண்டு நம்மளை விட்டு போகாது. சரியா? போய் சாப்பிடுங்க. பார்த்து தைரியமா பேசுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் முடியும். சரியா? சரிங்கப்பா. இந்த பணத்தை வழி செலவுக்கு வச்சுக்கோங்க. தைரியமா போங்க, நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிப்பா. சரி. டேய் வாங்கடா போலாம். அசோகே, அந்த பழகடை பயணி வந்து பணம் கொடுத்தானாடா? வரவே இல்லைண்ணே. சரி, அவன் வந்தானா சொல்லு. அண்ணா அந்த இடத்த காலி பண்ண சொன்னேன்னு. சரிண்ணே. சரி சரி, நான் வரேன். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்பா. என்ன மனோ, பசங்களோட வந்திருக்க? பாதூர் பசங்க அவங்கள பார்க்க கூப்பிட்டு வந்தேன் சார். என்னப்பா விஷயம்? சார், எங்கள் ஊரில் விளையாடுறதுக்குன்னு இருந்ததே அந்த ஒரு இடம் தான் சார். இப்போ நீங்கள் அதை விலைக்கு வாங்கிட்டதால எங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு இடமே இல்லை சார். அந்த இடத்தோட ரேட் என்னன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் சார். விளையாட்டு பசங்க விளையாட்டு தனமாவே பேசுறீங்க. ஆமா, அவ்வளோ பணத்துக்கு எங்கப்பா போவீங்க? சார் சார் எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே கொடுத்துறோம் சார். 1 வருஷமாவா? சின்ன பசங்க இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது சார். நீங்கள் எதாவது பார்த்து செய்யுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நீங்கள் ஏதோ பொது விஷயத்தை கேட்குறீங்க. சின்ன வயசுலேருந்து விளையாடணும் சொல்கிறீங்க. உங்களுக்காக வேணும்னா ஒன்று செய்கிறேன். 10 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இடத்தோட பத்திரம் வாங்கிட்டு போ. இதுதான் என்னால் பண்ண முடியும். நான் போய் பணத்தோடு வாங்கப்பா. போங்கப்பா. டேய் 20,000 தாண்டா தேறி இருக்கு. என்ன இவ்வளோதானா?
வசூல் பண்ண வேண்டியவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணியாச்சு இப்ப மீதி பண்றதுக்கு என்னடா பண்றது? டேய் வேற யாரையாவது வசூல் பண்ண விட்டோமா என்ன நல்லா யோசிச்சு பாருங்கடா. தம்பிங்களா இங்கதான் இருக்கீங்களா? என்னண்ணே? இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கங்க. ஆமாண்ணே எதுக்குண்ணே சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க? எதுவும் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணியிருக்கேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? நல்லது பண்றதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்கு? கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கையில பணம் தான் கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே? இப்ப அதானே லேட்டஸ்ட் டென்ட். சரி அதை விடுங்க, நீங்க எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. பா நம்ம கபால் என்ன 3வது முறையா கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருக்காரு. அண்ணே சும்மா காமெடி பண்ணாதண்ணே, இன்னும் எலெக்ஷனே முடியல அதுக்குள்ள கவலை நினைச்சிட்டான்னு சொல்றீங்க? தம்பி நாளையோட நாமினேஷனே முடியுது. இப்போ வரைக்கும் யாரும் எதிர்த்து நிக்கவே இல்லை. அப்போ அண்ணன் ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற பைத்தியக்கார ஜனங்க இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் மட்டும் இல்ல யார் வேணாலும் சிஎம்மும் ஆகலாம் பிஎம்மும் ஆகலாம். உங்க சாக்லேட் வேணாம், உங்க சங்கத்தம் வேணாம், நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கண்ணே. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப அவனுக்கு கிடைக்காங்க வாங்கின நம்ம வேலையை பார்ப்போம்.